வணக்கம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பாருங்க, இப்போ ஒவ்வொரு தாயும் 10 மாதம் அந்த குழந்தைய சுமக்கிறா. அது கருப்பா சிவப்பா, அறிவாளியா புத்திசாலியா என்னன்னு தெரியாது. அந்த காத்திருத்தல் இருக்குல்ல 10 மாதங்கள், ஒரு எதிர்பார்ப்போட அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எல்லையில்லாத சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். நானும் தாய் தான், நானும் 2 மக்களை பெற்றிருக்கேன். அதனால் அந்த சந்தோஷத்தில் சொல்கிறேன். அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன குழந்தைன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கல்ல, ஆனா பொண்ணான்னு, அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா, நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மகனையோ நம்முடைய மகளையோ ஒரு பெரிய சபையில் அறிவாற்றல் மிக்கவள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய சாதனையை நாம் அதை படிக்க வச்சு, அது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாலோ எல்லாரும் பாராட்டும் போது, இல்லை அதுக்கிட்ட இருக்க எந்த திறமைகள்லையோ, நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கிற எந்த திறமை வெளிப்பட்டாலும் அதை எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறாங்கப்பாங்க. அந்த அறிவுள்ளவன் அப்படி சான்றோன் என்பதற்கு அறிவுள்ளவன் என்று பொருள். அந்த அறிவுள்ளவன் சொல்லும்போது, ஒழுக்கமானவன் சொல்லும்போது, அப்போ நம்ம அந்த பெற்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நிமிஷத்தை காட்டிலும் இந்த மாதிரி நம்முடைய மகனை ஒழுக்கமானவன் திறமையானவன்னு பிறர் சொல்லும்போது அந்த சந்தோஷம் மிக மிக பெரியதுன்னு வள்ளுவர் சொல்கிறாருமா. அதனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எல்லாரும் அதன்படியே வளர்க்க ஆரம்பிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈக்கள் தொந்தரவு இருந்தது. ஸ்வீட் ஸ்டால் கடைக்காரவங்களாம் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் போட்டிருந்தாங்க, நம்ம அந்த ஈக்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ வசம்பு பொடி கடையில் விற்கிது, வாங்கிக்கோங்க. வசம்பு பொடியை வாங்கிக்கோங்க. வசம்பு பொடியை வாங்கிக்கிட்டு பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல இவ்வளவுக்கு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் எடுத்து அந்த வசம்பு பொடி, அதோட புதினா இலையை கொஞ்சம் அரைச்சி அதோட போட்டுட்டு, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் புதினா இலைக்கு. அதே சமயம் திருப்பி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புதினா இலையை நல்லா அரைச்சிட்டு இந்த வசம்பு பொடியை நல்லா ஒரு 2-3 லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி இந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டு வேப்பெண்ணெய் நல்லா போடுங்கப்பா. வேப்பெண்ணெய் ஒரு 50 ml வேப்பெண்ணெய் அதோட ஊற்றுங்க. அதோட ஊற்றி நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கி அதில் அப்படியே நீங்கள் ஸ்வீட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்வீட்டுக்கு அடியில் நல்லா தடவி விட்டுருங்க. காலையில் ஸ்வீட்டு வைக்கிறதுக்கு இந்த ட்ரே வைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் நல்லா காலையில் ஒரு நல்ல ஸ்பாஞ்சை வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை தொட்டு கீழே நல்லா தொடச்சி விட்டுட்டு சுற்றி பக்கம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெளித்து விட்ருங்க. அந்த ஸ்வீட்டு வைக்கிற இடம், நீங்கள் நடக்கிற இடம், வெளியில் எல்லாத்துலேயும் நல்லா தெளித்து விட்ருங்க. பக்கமே வராது, கவலையே படாதீங்க. அதே மாதிரி பழக்கடைக்காரவங்க, காய்கறி கடைக்காரவங்க, ஈக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த முறையை செஞ்சுக்கோங்க. இது எந்த விதமான பக்க விளைவுகளும் யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது. வசம்பு நம்ம சாப்பிட்ற பொருள் தான். அந்த பச்சை கற்பூரம் நம்ம பொங்கலில் போடுறது, வேப்பெண்ணெய் வாயில் நம்ம சாப்பிட்ற பொருள் தான் வேப்பெண்ணையும். அதே மாதிரி புதினா, இது எல்லாமே உணவுப் பொருள், நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான். அதனால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையோ வாயில் பட்டுடுச்சுன்னா என்ன அது இதுன்ற ஒரு பயம் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதை தெளித்து விட்டு பாருங்கள், இந்த ஈக்கள் பக்கத்திலே வராது. இந்த முறையை எல்லோரும் செஞ்சு பாருங்கப்பா. தேங்க்யூ.